காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் சிவகாமி என்ற ஒரு பாட்டி வாழ்ந்தாள். அவளது வயது 70ஐ கடந்திருந்தாலும் அவள் சுறுசுறுப்பாக இருந்தாள். பாட்டிக்கு குழந்தைகள் எவரும் இல்லை. ஆனால் அவளது வாழ்க்கை சோகமாக இல்லை. ஏனெனில் அவளுக்கு மியாவு என்ற பூனை இருந்தது. மியாவு ஒரு நாள் வீட்டின் வாசலில் பசியோடு கத்திக் கொண்டிருந்த போது பாட்டி அதைக் கண்டாள். அப்போதுதான் மியாவு ஒரு குட்டி பூனை. பாவம் காட்டிலிருந்து வந்த பூனை என்று தெரிந்தது. பாட்டி அதை உள்ளே அழைத்துக் கொண்டு போய் பசிக்கு தக்காளி சோறு கொடுத்தாள். அதற்குப் பிறகு மியாவு பாட்டியின் வீட்டிலேயே தங்கிவிட்டது. பாட்டிக்கும் பூனைக்கும் நல்ல ஒற்றுமை ஏற்பட்டது. தினமும் பாட்டி பசிக்க சமைத்த சோற்றில் சிறிய பங்கை மியாவுக்கும் கொடுப்பாள். மியாவு அந்த உணவை சாப்பிட்டு பாட்டியின் அருகே நெருங்கி தூங்கும். இரவு நேரத்தில் பாட்டி படுக்கும் வரை பாட்டிக்கு உடன் இருந்தது மியாவு. ஒரு நாள் பாட்டி தோட்டத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தாள். அப்போது ஒரு நரி வந்து பாட்டியின் வீட்டில் இருந்த முட்டைகளை எடுத்து ஓட முயன்றது. அதை மியாவு கவனித்து பயந்து விடாமல் நரியை எதிர்த்தது. பூனையின் கூச்சலையும் சத்தத்தையும் கேட்ட பாட்டி ஓடி வந்து பார்த்தாள். நரி திகைத்து ஓடிவிட்டது. பாட்டி மியாவை தழுவி முத்தமிட்டாள். என் வீட்டுக் காவலரே என்று மியாவை பாராட்டினாள். இது முதல் பாட்டி மியாவை மேலும் மகிழ்வாக பராமரிக்கத் தொடங்கினார். பூனைக்கு தனி படுக்கை, சிறிய பொம்மைகள், விளையாடுவதற்கான உருட்டிகள் அனைத்தும் வாங்கி வைத்தார். மியாவும் பாட்டியின் உள்ளத்தை உணர்ந்து எப்போதும் அருகில் இருந்தது. பொங்கல், தீபாவளி, தமிழ் புத்தாண்டு என்று எந்த பண்டிகையும் மியாவை தவிர்த்து கொண்டாடவே இல்லை. பாட்டி ஒரு நாள் நோயால் பாதிக்கப்பட்டாள். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது. பாட்டி இருந்த போதும் மியாவு அவளது படுக்கையின் அருகே அமர்ந்து விட்டது. பாட்டி குணமடைந்த பிறகு வந்ததும் முதலில் மியாவையே தேடியாள். கிராமத்தில் உள்ள எல்லோருக்கும் பாட்டி பூனைக்குள் உள்ள பாசம் தெரிய வந்தது. பாட்டியின் வாழ்க்கையில் மியாவு ஒரு குழந்தை போன்று இருந்தது. பாட்டி ஒரு நாள் சொன்னாள், மனிதர்களுக்கு மனம் இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் விலங்குகளுக்கே உணர்வு அதிகம்.